மகாபாரத போரில் அர்ஜுனன் கிருஷ்ணன்கிட்ட கேட்பார், கிருஷ்ணா இதெல்லாம் தேவையா? இத்தனை 1000 பேர் 1,00,000 பேர் சாக போகிறாங்க, இந்த சண்டை தேவையா அப்படின்னு சொல்லி சோர்ந்து உட்காரும்போது கிருஷ்ணன் சொல்லுவார், கிருஷ்ணனா அதாவது அர்ஜுனா, இது நீ கருவி தான், இது நடக்கணும்னு ஒரு விதி எழுதப்பட்டிருக்கு, நீ ஒரு கருவி தான், அதனால் நீ இதுக்கு காரணம் இல்லை, நீ போரை நடத்து அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அது மாதிரி தான் இந்த உலகத்தில் மக்கள் தொகை பெருகும்போது உலக சமநிலைக்காக சில கொலைகள், சில அழிவுகள் வருது. சுனாமி, இந்த கும்பமேளா, அப்புறம் அது மாதிரி இப்போ கரூரில் நடந்தது 40 மேலே இறந்தது. வெக்கமில்லாமல் பேசுகிறோன்னு நினைக்காதீங்க, இதுதான் உண்மை சொல்லப்போனால். அது விஜய் மேலெலாம் எந்த தவறுமே கிடையாது. இது விஜய் ஒரு கருவி, அவ்வளோதான். கடவுள் அதை பயன்படுத்திட்டார். விஜய் ஒரு கருவியாக பயன்படுத்திட்டார், அவ்வளோதான். அதனால் விஜய் யாரும் குற்றம் சொல்லாதீங்க. மனச்சாட்சின்னு ஒன்று இருக்குது. ஆனால் இந்த நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காண மாதிரி இந்த 2025 ஒரு இருண்ட பக்கம்தான் இதெல்லாம். இந்த மாதிரி விஜய் அரசியலுக்கு வர்றதெல்லாம் ஒரு இருண்ட பக்கம். இது காலத்தால் துடைத்தறியப்படும். அது காலத்தின் கையில் தான் இருக்குது. இப்போ அதாவது விஜய் ஏன் இப்போ பார்க்காம ஓடினார், பின்னங்காலப்படுறதுக்கு ஏன் ஓடினார், கோலை மாதிரி ஓடிட்டார், ஆதவர்ஜனா ஏன் ஓடி ஒழிஞ்சிக்கிட்டான், இருந்தாலும் ராஜ்மோகன் ஏன் காணா அப்படின்னு சொல்லலாம் கேட்குறேன். அதே மாதிரி புஜ்ஜை ஆனந்த காணா அப்படிலாம் சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் ரோட்டில் விழுந்துட்டான், திடீர்னு போகும்போது ஒருத்தர் பைக்லேயே ஏதோ கீழே விழுந்துட்டார். டக்குன்னு மனசு ஓடி போய் தூக்குறது ஒரு ரகம். அதே அதை வேடிக்கை பார்க்குறது, ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பார்க்குறது ஒரு ரகம். அதே செல்ஃபிஷ் எடுக்கிறது ஒரு ரகம். இவங்கெல்லாம் செல்ஃபிஷ் ரகம்.